ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அவரைக்காயில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம், பூண்டு, அவரைக்காய், கருவேப்பிலை, 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி செஞ்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு அவரைக்காய்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவரைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த காம்பை வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன். உள்ளே பூச்சி இருக்குதா இல்லையா செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதே மாதிரி வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அவரைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவரைக்காய்க்கு கண்டிப்பாக வந்து பூண்டு சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். அவரைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இந்த மசாலா எல்லாமே காயில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அவரைக்காய் நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த லிட்டு போட்டு மூடி அவரைக்காய் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் முட்டை உடச்சி ஊற்றணும். அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அவரைக்காய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இந்த 2 முட்டையுமே உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வந்து உதிரியாக வந்ததுக்கப்புறமா இந்த காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த உப்பு காரெல்லாம் சேர்ந்து நல்லா ஈவனாக வந்து குக்காய் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காவும் முட்டையுமே நல்லா வெந்துருச்சு. இதை ஃபுல்லாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் மேலே. ஸோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.